ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷீலாஸ் டைரி. நான் உங்கள் ஷீலா. இன்றைக்கி வாட் ஐ குக் இன் அ டே தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெள்ளரிக்காவும் ரவாவும் சேர்த்து ஒரு அடை மாதிரி பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, இப்படி சொல்லி விட்டமின் கே இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துலேருந்து சரி பண்ணும். நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இதை நிறைய எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம இதை தண்ணியில் போட்டு குடிக்கலாம். அது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை எடுக்கிறதுனால. என் பசங்க வந்துட்டு வெள்ளரிக்காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கொடுத்துட்டேன். அடுத்து வந்து வெள்ளரிக்காவை நல்லா கிரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஆனியன் பச்சை மிளகாய் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு போட்டுட்டு ஆனியன் போட்டிருக்கேன். இதில் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கனாக்க சாதம் இருந்தால் கூட அந்த ரவையோடு சேர்த்து பிசைஞ்சு வச்சுருவாங்க. நான் சாதம் சேர்க்கலை. இதில் வந்து கிரேட் பண்ண வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, ரவை. ஒரு கப்பு வெள்ளரிக்காய் எடுத்திங்கன்னா அதே ஒரு கப் ரவை எடுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இதில் வந்து தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கூட போதும். ரவை வெள்ளரிக்காவோடு சேர்ந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு எதுவும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னாக்கா உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். அதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு மீன்வைல் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இது சோக் ஆகிடுச்சு. நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹீட் பண்ணோன்னா கையால் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். இது நல்லா வந்துடும். நீங்கள் வந்து கரண்டி யூஸ் பண்ணுறத விட கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அடை மாதிரி வந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஸ்லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி எடுத்தீங்க அப்படின்னாக்க வெள்ளரிக்காய் ரவை அடை ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து எல்லா சைட் டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும். பொடி நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், கார சட்னி எது வேணாலும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சக்கரை தொட்டு சாப்பிட்டாலும் கூட இதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சட்னிலாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. நான் வந்துட்டு பொடி வச்சு தான் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா வந்துட்டு இதில் வெள்ளரிக்காய் சேர்க்காமல் சாதம், ரவை இதே தான் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு சேர்த்து பண்ணுவாங்க. நான் இதில் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காயும் ஆட் பண்ணணும். வேணும்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் 2 பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பர்வேஷ் முன்னாடியே சாப்பிடுவான். எங்கள் அம்மா செய்வாங்க, இது அடிக்கடி செய்வாங்க. சாதம் ஏதாவது கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது செய்வாங்க. அங்கே பாருங்கள், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஆனியன் போட்டாலே அவனுக்கு பொதுவாக எல்லா டிஷ்ஷுமே டேஸ்ட் கொடுத்துரும் இல்லையா? அதனால் கொஞ்சம் ஆனியன் போட்டாலே எங்கள் பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இவனை மட்டும் வீடியோ எடுத்தேன்னு சொல்லிட்டு, பாப்பா என்னம்மா என்ன எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் காட்டுங்க அப்படின்னு சொன்னால், சரி அவளையும் வீடியோ எடுக்கும்போது அவளும் வந்துட்டு நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது அப்படின்னா சிரிச்சுட்டு அது அழகாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன பண்ற? அம்மாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்பாவும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளை இந்த மாதிரி என்கேஜாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அவள் ஜாலியாக இருப்பா. என் கூடவே உட்காந்து கருவேப்பிலை உரிக்கிறது, கொத்தமல்லி கட் பண்ணி கொடுக்கறது, தக்காளி, வேற என்ன இருக்கு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க பாப்பா. அப்புறம் வேற என்ன அது இருக்கு? கை காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு. சிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டியா ஏதோ பாப்பா? ஒன்று சொல்லிட்டு இருந்தா அவ. சரி, அப்புறம் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். இது வந்துட்டு கேப்சிகம் ரைஸு. வெள்ளரிக்காய் எப்படியோ அதே மாதிரி தான் கேப்சிகமும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுவும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அதனால் நம்ம டெய்லியும் காய்கறிகளும் ஃப்ரூட்ஸும் நிறைய எடுக்கணும். மார்னிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிட் ஸ்நாக்ஸ்க்காக ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு அப்படியே குடமிளகா சாதம் செய்கிறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். குடமிளகாவும் வெங்காயமும் வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் சாப் பண்ணேன். ரொம்ப பெருசாக சாப் பண்ணல, ரஃப்பாக மட்டும் சாப் பண்ணிக்கிட்டேன்.
குக்கும்பரும் சரி, கேப்சிகமும் சரி, நம்ம வந்துட்டு சாலட்ஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாலட் வந்துட்டு நீங்கள் டெய்லியும் அந்த கொண்டக்கடலை, சுண்டல் அந்த மாதிரி போட்டுட்டு மேலே டாப்பிங்ஸ்க்காக இது மாதிரி போட்டிங்க அப்படின்னாக்க நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இது வந்து பச்சையாகவே சாப்பிடுவேன். குடமிளகாவும் வெள்ளரிக்காய் 2மே. குடமிளகாலாம் உப்பு மட்டும் லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட சாப்பிடுவேன். எனக்கு குடமிளகாய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறைய காய்கறிகள் வந்து பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். வெண்டைக்காய் சாப்பிடுவேன், முள்ளங்கி வந்து லைட்டாக மட்டும் உப்பு, கோவக்காவும் அதே மாதிரி. அது மாதிரி நிறைய நிறைய சாப்பிட முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 4-5ஆவது சாப்பிட்லாம். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அப்படியே க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அந்த வறுக்கிறதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த இன்க்ரீடியண்ட்லாம் எடுத்து வச்சுட்டுருந்தேன். நிலக்கடலை, மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுறணும். அது கூலானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு நான் மீன்வைலாக வந்துட்டு இதுக்கு குடமிளகா ரைஸ்க்கு வந்துட்டு தொட்டு சாப்பிட வந்து அப்பளம் செஞ்சுக்கிட்டேன். அப்பளமும் மாம்பழமும் வச்சு சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ் இது. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம குடமிளகா வச்சு எப்போதும் எப்படி செய்வோம் அப்படின்னாக்கா ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அப்படி இல்லைனாக்கா பாஸ்தா இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி செய்வோம். இது வந்து நல்ல ஒரு ஃப்யூஷன் மெத்தடாக இருந்தது. சவுத் இண்டியன் டிஷ் கூடயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு கேப்சிகம் ரைஸு. கேப்சிகம்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு அதிகம் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு திரும்ப ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டுட்டு கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் தாளிச்சுக்கிட்டேன். ஆனியன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆனியனும் குடமிளகாவும் கொஞ்சம் பெருசாக தான் சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு 2த்தையும் சாட்டே பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் க்ரன்ச்சியாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னாக்க ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை வேக வச்சிங்க அப்படின்னாக்க நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து சாதம் வந்து ஏற்கனவே நான் குக்கரில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி. சாதம் வந்து அதோட சேர்த்துட்டு லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றி ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறினீங்க அப்படின்னாக்க நல்லா சாப்பிட்றதுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸு, கேப்சிகம் ரைஸு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகம் ரைஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் சாதத்தை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறணும் அப்படின்னாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். இதான் கேப்சிகம் ரைஸ். நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்கவே ரொம்ப நல்லா யம்மியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.